காய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணிட்டேன், வீட்டு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டலான்ட்டு பாதி வந்து நான் கட்டிட்டேன். அதாவது இந்த குச்சிலாம் வச்சு கட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வீடியோ எடுக்கணும்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து முக்கால்வாசி ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதாவது ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த அகலம் எவ்வளோ தான் நம்ம ஹவுஸு, இந்த இதுலேருந்து அப்படியே கீழே இதுதான் தரையில் பார்த்தீங்க இவ்வளோ இடம் தான். ஸோ நல்லா கொஞ்சம் ஹைட் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு டேபிள் போட போகிறோம் அந்த மூலையில் போட்டு அப்படியே வந்து ஒயர் வந்து இங்கேருந்து நம்ம பவர் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒயரில் பவர் வரும். கீழே சுவிட்ச் இருக்குது, சுவிட்ச் போட்டால் பவர் இதில் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இதுலேருந்து அப்படி நம்ம பவர் எடுத்துக்கலாம். அப்படியே இதில் சென்டராக ஒரு லைட் ஒன்று, இந்த 2 குச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க சொல்கிறேன். இந்த சைடு இது ஃபுல்லாக இப்போ நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ மேலே இந்த இது மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா. இதில் இங்கே ஒன்று ஓகேங்களா, இங்கே ஒன்று ஒரு நிமிஷம் நான் வச்சு காட்டுறேன். இருங்க ஓகே, அங்கே ஒன்று, அப்புறம் இதோ இப்போ வச்சுருக்கேன் இல்லைங்களா, குச்சி வச்சுருக்கேன்ல இந்த பாருங்க, இங்கே பாருங்க இந்த சைடு இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த இதுவும் க்ளோஸ் ஆகிடும். வேணா இந்த குச்சி இன்னும் கொஞ்சம் உள்ள ஊற்றி வச்சுக்கலாம். இந்த இது ஜன்னல் இது மட்டும் ஒரு சாக்கு வந்து இதில் அப்படி தொங்க விட வேண்டியது. என்னன்னா ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் எப்படின்னா சாக்கு வந்து மேலே வந்து கட்டிடுவாங்க 2 குச்சியில் ஓகேங்களா. சாக்கு அப்படியே அந்த முழு சாக்காக இல்லாமல் அப்படியே 2ஆக இருக்குது. ஸோ அப்படியே அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ செம்மையாக இருக்கும் வீடு பார்க்க ஃபைனல் லுக்கு. ஐஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எல்லாமே கட்டியாச்சு. ஸோ ஃப்ரேம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த இது வந்து எனக்கு ஜன்னலுக்காக நான் ஏன்னா ஜன்னலுக்காக. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சென்டராக ஜன்னல் வேணும் அப்படின்னா இந்த சைடு இந்த கார்னரும் நம்ம ஃபில் பண்ணிட்டு அதை கவர் பண்ணிவிட்டு சென்டர் உள்ளது ஜன்னலாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு இந்த சைடு மூளை தான் வேணும் அப்படின்னா இந்த 2த்தையும் கவர் பண்ணிட்டு இதை மட்டும் ஜன்னலாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை இந்த கடைசி தான் வேணால் இந்த கடைசி 2த்தையும் ஜன்னல் இதை நம்ம ஜன்னலாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் கட்டிட்டு கை இருக்கணும் எவ்வளோ ஒரு நல்லா கிரிப்பாக கட்டியாச்சு. நமக்கு பிரச்சனையே இல்லை, வீடு இடியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்கள் சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வழி வந்து பார்த்தீங்கன்னா படியிலேருந்து இறங்கினதும் அப்படி இப்படி கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் எனக்கு என்னென்னா இப்போ ஃப்ரேம் வந்து சூப்பராக பக்காவாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை கவர் பண்ணுறது சாக்கு தான், கண்டிப்பாக சாக்கு தேவை. வேறு என்னென்னா பொருள்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து கைஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இப்போ வீடோடைய வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஜன்னல் உங்களுக்கு தெரியும், ஸோ சென்டராக இருக்கிறது. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்றைக்கி நம்ம நேற்று ஆரம்பிச்சது தான், நேற்று ஃப்ரேம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கவர் பண்ணியாச்சு. ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து ஒயர் லைன் போகுது, அதுலேருந்து ஒயர் எடுத்து அப்படியே ஒரு விண்டேஜ், அதாவது நம்ம செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விண்டேஜாக தான் இருக்கும். பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் பல்பு. இப்போ நம்ம வந்து இங்கே பவர் சுவிட்ச் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் சுவிட்சு. ஸோ இது கவர்லாம் கிடையாது, நம்ம ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு மேலே ஃபுல்லாக டேப் அடிச்சு, ஏன்னா பவர் இங்கே பாஸ் ஆகுது மாதிரி. ஸோ இப்போ சுவிட்ச் போட்டால் லைட் எரியும் பாருங்கள், போடுறேன். ஓ செம்மையாக இருக்குங்க. ஸோ அப்படியே அந்த லைட்டே பாருங்கள் பக்காவாக இருக்குது. ஸோ ஃபுல் வெளிச்சம் வந்து உள்ளே நமக்கு கிடைக்கிது பாருங்கள், சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ அப்படியே நம்ம ஜன்னல் திறந்தோன்னு வச்சுங்களேன் இன்னும் சூப்பராக இருக்கும். டைம் பாஸ் இப்போ லைட்டு செட்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. ஸோ டைனிங் டேபிள்னால் அது உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். உட்காந்து நம்ம லேப்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேபிள் மேலே எடுத்துகிட்டு வந்து போட்டு போகிறோம். போட்டு இங்கேருந்து இப்போ லைட்டு கனெக்ஷன் வச்சுருந்தீங்களா, அப்படியே ஒரு சுவிட்ச் போர்டு வந்து கனெக்ஷன் பண்ணிட்டு அப்படியே வந்தோன்னா நம்ம லேப்டாப்பு இல்லை ரேடியோ அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, ஏன்னா ஃபுல்லாக பக்கம் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைம் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் ரேடியோ இருக்குங்க. இப்போ நம்ம பெரிய ரேடியோ வந்து எடுத்துகிட்டு வரணும்னா அது ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும், அப்புறம் அதுக்கு ஹேண்டு தான் செட் பண்ணால் தான் அது ஃப்ரீக்வன்ஸ் ஆகும். ஸோ பாக்கெட் ரேடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் காயில். ஸோ அதனால் நம்ம நார்மலாக கொஞ்சம் ஹைட் மெத்தையிலேருந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட் பண்ணாலே சூப்பராக சேனல் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ரேடியோ காட்டுற பாருங்க, இந்த இடத்துல வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆகுதுன்ட்டு இதை வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆண்டனை ஃபுல்லாக எடுத்து தான் இருக்குது. இப்போ நான் வந்து ரேடியோ ஆன் பண்ணுறேன், நியூஸ் ஓடும். நியூஸில் தான் ஆல்ரெடி இருந்து நான் ஆஃப் பண்ணிட்டுருக்கேன், இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா தெளிவாக தான் கேட்குது. நம்ம இங்கே இருந்தால் கூட உள்ளே இருந்தால் கூட கேட்கும். ஸோ வேறு சேனல் டியூன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, அப்படியே அந்த வைப்பு தாங்க. இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். அங்கே பாருங்க கைஸ், அப்படியே இங்கே பல்பு செம்ம வெளிச்சமாக இருக்குது உள்ளே. ஸோ அப்படியே இங்கேருந்து அங்கே செம்மையாக அந்த நல்லாவே கேட்குது. நம்மளுடைய பிரம்மாண்டமான வீடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குது.
ஸோ என்ன ஒன்று என்னென்னா முன்னாடி இந்த கதவுக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அது கூட ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகாக அப்படியே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அதான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக நம்ம ஒரு சும்மா ஒரு சின்னதான ஒரு வீடியோ. இங்கே வந்து நிறையா இந்த டேபிள் சொன்னாங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே லேப்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே நைட்டு நம்ம ஒரு சின்ன கட்டில் கூட இதில் உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா இடம் நல்லாவே தாராளமாக தான் இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.